ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.1ல் சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். இஃப் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். சச் தட் காஸ் ஏ அண்ட் காஸ் பி ஈக்குவல் டு, அதுவும் கொடுத்துட்டாங்க. தென் ஷோ தட் ஆங்கிள்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிள் மட்டும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு டயக்ராம், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். சரியா? அந்த ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் வந்து ஏ, இது பி, இது சி அப்படி மென்ஷன் பண்ணிட்டோம். மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ஆங்கிள்ஸ் வந்து இருக்குது. என்ன ஆங்கிள்? ஆங்கிள் ஏ இருக்குது, இங்கே ஆங்கிள் பி இருக்குது. ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுக்குமே இது வந்து என்னவாகும்? ஹைப்போட்டனிஸ். இங்கே ஆப்போசிட்டாக வந்தாலும் சரி, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட். அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இது ஆப்போசிட். ரெண்டுக்குமே ஹைப்போட்டனியூஸ் இந்த வேல்யூ தான். சரி, இருக்கட்டும். இப்போ கிவன் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். கரெக்டாக? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். இப்போ இங்கே காஸ் ஏவோட வேல்யூ எழுதுவோம். காஸ் ஏவோட வேல்யூ எழுதணும்னா ஃபஸ்ட்டு இது காஸ் ஏ, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் வர்றது இங்கே இருக்க ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ என்ன வரும்? இந்த காஸ் ஏக்கு வேல்யூ வரணும்னா என்ன வரணும்? ஆப்போசிட்டுக்கு இது அட்ஜசன்ட் எது வரும்? இந்த இருக்குது அட்ஜசன்ட். அப்போ ஏசி பை ஏபி இருக்கட்டும். இப்போ காஸ் பி எழுதுவோம். காஸ் பியோட வேல்யூ என்ன இருக்குது? காஸ் இந்த ஆங்கிள் ஆப்போசிட்டாக வந்துருச்சுன்னா கீழே இருக்கிறது அட்ஜசண்ட்டாக மாறிடும். அப்போ சிபி பை ஏபின்னு வரும். கரெக்டாக? இப்போ அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம். என்ன வரும்? காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பி அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுவோமா? என்ன வரும்? ஏசி பை ஏபி ஈக்குவல் டு சிபி பை ஏபி. இது ரெண்டுமே என்ன ஆயிரும்? ஈக்குவலாக இருக்கனால கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன வரும்? ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபி மட்டும் வரும். கரெக்டாக? எஸ், ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபி. ஓகே, இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏசி எங்கே இருக்குது? இந்த சைடும். சிபி எங்கே இருக்குது? சிபி இந்த சைடும் ஈக்குவல். அப்படி தானே வந்திருக்கு. இந்த சைடு ஈக்குவல். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி எழுத போகிறோம். நமக்கு ஆல்ரெடி என்ன ப்ராப்பர்ட்டினா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஆப்போசிட் சைட்ஸ் இருக்குன்னா அதுக்கு அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா, அதான் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இப்போ இது எழுதிட்டோமா? இப்போ இது ஈக்குவலாக இருந்தால் அப்புறம் ஆங்கிள் என்ன வந்துடும்? பியும் ஆங்கிள் ஏவும் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான்.